அஃபிஷியலாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. எஸ், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு பயணத்தை மேற்கொள்ள போகிறார். தகிடுதோம் தகிடுதோம் தகிடுதோம். உலக அரசியலில் மறுபடியும் இந்தியாவினுடைய பெயர், இந்தியாவுக்கு எதிரான நிறைய விதமான ப்ரொபகண்டா நியூஸ் அப்படிங்கிறது எல்லாமே வரப்போகுது. உடனே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நாட்டுக்கு பயணத்துக்கு போகிறார் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. அவர் போகிற நாடு ரஷ்யாவாக இருப்பதனால தான். புட்டின் அவர்கள் வடகொரியாவுக்கு பயணத்தை மேற்கொண்டு வடகொரியாவில் இருக்கக்கூடிய நட்பு வட்டாரம், அவருடைய அடுத்த கட்ட மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய சர்ச்சையாக ஓடிட்டு இருக்கிற கொஞ்சம் நாட்கள்லேயே இந்தியாவினுடைய பிரதமரும் ரஷ்யாவுக்கு பயணத்தை மேற்கொள்ள போகிறார் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உலக அரசியலில் பெரிய ஒரு மாற்றத்தை இது ஏற்படுத்தும். ரஷ்யா உக்ரைன் போர் என்ன அப்டேட் நடந்திருக்கு, குறிப்பாக F-16 வரப்போகுதாமே, அதை முன்கூட்டியே ரஷ்யா கண்டுபிடிச்சிட்டாங்களாமே, இதெல்லாம் சாத்தியமா, எப்படி சாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி நெதர்லாந்து மூக்கு மேலே விரலை வச்சு ஒரு விஷயத்தை ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்களாமே. பல விஷயங்களை இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு போவார் அப்படின்னு சொல்லி 2-3 தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுலேயும் குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய இந்திய நட்பு, இந்தியாவினுடைய ரஷ்ய நட்பு அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ளிகேட்டட் வீடியோவை ரொம்ப புரிகிற மாதிரி நம்ம அதில் பதிவு பண்ணியிருந்தோம். நிறைய டிபி ட்ரூப்ஸ் அதை சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாராட்டினீங்க. அப்பயே நம்ம சொல்லியிருந்தோம், இது நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கே போகலாம், ரஷ்யாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடியே இந்தியாவிலிருந்து கொஞ்சம் பேர் ரஷ்யாவுக்கு போய் அவங்க அந்த புதிய பிரிகேடில் சேர்ந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக போராடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் வெளியில் வந்தது. இந்தியாவும் அதற்கு தகுந்தது மாதிரி ரஷ்யாட்ட எங்கள் நாட்டிலேருந்து யாராவது வந்திருந்தாங்கன்னா ப்ளீஸ் அவங்கள திரும்ப எங்கள் நாட்டுக்கே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ ரஷ்யா சொன்ன ஒரு வார்த்தை, யாரையும் வாண்டடாக நீங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை, எல்லாரும் அவங்களா வந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்காவது திரும்ப அவங்க நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ புதிய பிரிகேட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இழப்பை பற்றி நம்ம பார்க்கணும்ல. எப்படி உக்ரைனுக்கு ஒரு நிறைய இழப்பு வந்த போது இது ரஷ்யாவின் மரண அடி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதே மாதிரி உக்ரைனின் மரண அடி என்ன அப்படிங்கிறதையும் ரஷ்யா உணர்ந்திருந்தாங்க. குறிப்பாக ஆப்திகா பகுதி எல்லாமே ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வருது. சூப்பரான செய்தி, ஆப்திகா சக்ஸஸ் ஆனது அப்படின்னு சொல்லும்போது பாக்முத்துக்கு அடுத்தபடியாக ஆப்திகா ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடப்பட்டது. அப்போ ஆப்திகா பகுதியில் இவங்க எல்லாமே கையகப்படுத்தின பிறகு அங்கே இருக்கக்கூடிய வில்லேஜில் ரொம்ப ஸ்பீடாக என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டை க்ரியேட் பண்ணுறாங்க ரஷ்யா. அந்த ஸ்டோரேஜ் யூனிட்டுக்குள்ளே நிறைய வாகனங்களை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்த வாகனங்களில் அம்யூனேஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஃபில் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஸ்டோரேஜ் யூனிட் அப்படிங்கிறது ஆப்திகா பகுதியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான சேட்டலைட் இமேஜஸ்லாம் யார் கையில் போயிருக்கும்? கண்டிப்பாக உக்ரைன் கையில் போயிருக்கும். ஏன்னா உக்ரைனுக்கு சேட்டலைட், டிஜிட்டல் இந்த மாதிரியான பல உதவிகளை செய்வதற்கு கிட்டத்தட்ட 54 நாடுகள் இருக்காங்க. இந்த 54 நாடுகள் சேர்ந்து தான் உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படிங்கிறது ஒன்று உருவாகி அதன் வழியாக உக்ரைனுக்கு தேவையான சேட்டலைட்லேருந்து டேட்டா வர அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் அப் டு டேட்டாக லைவாக கொடுக்கப்பட்டு வருகிறது. அப்போ இந்த சேட்டலைட் இமேஜஸில் இப்படி ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அந்த செய்தி வந்த உடனே உக்ரைன் என்ன செஞ்சாங்க, சாதாரணமாக ரொம்ப லோ காஸ்ட் ட்ரோன் அப்படிங்கிறத உள்ளே அனுப்பி ட்ரை பண்ணுறாங்க, ஏதாவது அழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு ட்ரோன் கிடையாது, அது 4-5 ட்ரோனாக என்ன செய்யப்படுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆழம் பார்த்து உள்ளே அனுப்புகிறாங்க. அப்போ அந்த ஸ்டோரேஜ் யூனிட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் வர்ற ட்ரோன் அங்கே மிகப்பெரிய ஒரு வாகனத்தை பார்க்கிறது. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்குறாங்க, இதெல்லாம் வீடியோவாக வெளியில் வந்திருக்கு. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்குறாங்க, அது BMPT டெர்மினேட்டர் ஆர்மர்டு ஃபைட்டர் வெஹிக்கிள். இந்த ஃபைட்டர் வெஹிக்கிளை கண்டிப்பாக போட்டு தரனா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரோன், சூசைட் ட்ரோனை வச்சு என்ன செய்கிறாங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ வச்சு அந்த ஒரு BMPT டெர்மினேட்டர் அந்த வாகனத்தை, ஆர்மர்டு கவச வாகனத்தை அடிக்கிறாங்க. நொறுங்குற மாதிரியான ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. அந்த வீடியோ அடுத்ததாக கண்டினியூ ஆகுது வேறொரு ட்ரோன் ஃபுட்டேஜ் வழியாக. ஸோ ஸ்வாம் ட்ரோன்ஸ் உள்ளே வந்துருச்சா அப்படின்னு பார்த்தா ஸ்வாம் ட்ரோன்ஸாக கிடையாது, எல்லாமே இண்டிவிஜுவல் ட்ரோன்ஸ் தான். அந்த இண்டிவிஜுவல் ட்ரோன்ஸ் ஒவ்வொன்றா உள்ளே அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது ட்ரோன் பைலட்ஸ் எந்த அளவுக்கு நவீன யுத்தத்தில் இப்போது வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டும். சாதாரணமாக இந்த ட்ரோன் அப்படின்னு சொல்லும்போதே கல்யாண வீட்டில் ஷூட் எடுக்கிறவங்க தானப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலம்லாம் போய் ட்ரோன் பைலட் இராணுவத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஜாபாக மாறிட்டு இருக்கு என்பது தான் குறிப்பிடத்தக்கது. அப்போ இந்த ட்ரோன் பைலட் அடுத்ததாக அந்த ட்ரோன் பைலட் என்ன செய்கிறாரு, மறுபடியும் அந்த கோடவுனுக்குள்ளே ட்ரோன் அனுப்பி
எகைன் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஆயுதங்கள் என்ன, அது மேலே அந்த குண்டுகளை போட வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை ஐசோலேட் பண்ணி சரியாக கவனித்து முக்கியமான ஆயுதங்கள் மீது மறுபடியும் குண்டுகள் போடப்படுகிறது. இப்படி தொடர்ச்சியாக 3 to 4 குண்டுகள் 4 சூசைட் ட்ரோன் அப்படிங்கிறத வச்சு அந்த என்டையர் ஸ்டோரேஜ் யூனிட்டில் பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உக்ரைன். உக்ரைனுடைய இந்த ஒரு தாக்குதலில் 2 T-72 பீரங்கிகள், S-60 ஆன்டி கிராஃப்ட், அதே மாதிரி BMTP டெர்மினேட்டர் இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள், 2 URAL 4320 ஆஃப் ரோடு வெஹிக்கிள், அது வந்து ஃபுல்லாக அமினேஷன் எல்லாமே நிரப்பி இருந்தது இந்த ஆஃப் ரோடு வெஹிக்கிளில். இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய படைப்பலத்தை இழந்து நிற்கிறது ரஷ்யா. இந்த ஃபுட்டேஜ், இந்த ஃபோட்டோ, இந்த சேட்டலைட் கோஆர்டினேட்ஸ் இது எல்லாமே இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. எரியிற மாதிரியும் புகை வர்ற மாதிரியும் வந்த ஒரு வீடியோ, அது இல்லை வீடியோ, அவங்க கம்ப்ளீட்டாக ஒரு படம் மாதிரி அவங்களுடைய ட்ரோன் எங்கேருந்து கிளம்பிச்சு, அந்த ட்ரோன் எப்படி இந்த ஸ்டோரேஜ் யூனிட்டுக்குள்ளே வந்துச்சு, இவங்க எப்படி பிளான் பண்ணாங்க, எந்தெந்த டார்கெட்டை அடித்தாங்க அப்படின்னு சொல்கிற கம்ப்ளீட்டான பிளானை உக்ரைன் வெளியில் விட்டுருக்காங்க. இது ரஷ்யாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய இழப்பு தான். ஆனால் இந்த பெரிய இழப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னா, உக்ரைனுடைய ஏர்ஃபீல்டு எங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் தேடி அழிக்கிறாங்க. டப்பன்னு தேடி அழிக்கிறாங்க. இதை கூட நம்ம பார்த்துருந்தோம். ரஷ்யாவினுடைய மரணடி அப்படிங்கிறது அந்த வீடியோ டைட்டிலாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 6 விமானங்களை உக்ரைன் இழந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா. அப்போ இங்கே என்ன நடந்துச்சு, ஏர்ஃபீல்டை அவங்க சோதித்து பார்க்கிறார்களா, இல்லாட்டி ஏன் ஏர்ஃபீல்டை மட்டும் இந்த அடி அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருந்துச்சு. வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு இருந்துச்சு. ஏன் இவங்க இப்போ தேவையில்லாமல், ஏன்னா அவங்கக்கிட்ட போதுமான அளவுக்கு விமானங்கள் இல்லை, விமானங்களுடைய ஓடுதளங்களை இப்படி அடிக்கிறாங்களே, அதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நெதர்லாந்தினுடைய ஒரு அறிவிப்பு வழியாக நாம் புரிந்து கொண்டோம். நெதர்லாந்தினுடைய அறிவிப்பு கரெக்டாக 2 தினங்களுக்கு முன்னாடியிலிருந்து ஒரு சின்ன அறிவிப்பு வருது. F-16 வந்து கொண்டிருக்கிறது. உக்ரைனுக்கு தேவையான F-16 முதல் பேட்சை நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம், உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அறிவிப்பு. கிட்டத்தட்ட 24 F-16 உக்ரைனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முதல் பேட்சில் எத்தனை F-16, செகண்ட் பேட்சில் எத்தனை F-16, இந்த 24 F-16 எப்படி கொடுப்போம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு தெளிவுபட அவங்கக்கிட்ட டீட்டெயில் ரிப்போர்ட்டாக இல்லை. அந்த ப்ராஜெக்ட் இருக்குது, பட் அந்த ப்ராஜெக்டினுடைய டீட்டெயில் ரிப்போர்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நெதர்லாந்து இப்படி ஒரு அறிவிப்பை கொடுப்பதற்கு 2 தினங்களுக்கு முன்னாடியே எல்லா ஏர்ஃபீல்டையும் அழித்திருக்கிறார்கள் ரஷ்யா. அப்போது 2 தினங்களுக்கு முன்னாடியே ரஷ்யாவுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் 2 வழியில் கிடச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று, இராணுவ ரகசியங்களை எப்போதும் போல் ரஷ்யா உளவாளிகளை வைத்து எடுத்து விட்டதாக இருக்கும். அதனால தான் கரெக்டாக எந்த இடத்துல F-16 கொண்டு நிப்பாட்ட போகிறாங்க, அது எந்த ஏர்ஃபீல்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்து ரஷ்யா அவங்களுடைய தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விதத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா, சில நாட்டினுடைய அரசியல் தலைவர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ F-16 நம்ம கொடுக்க போகிறோம், உக்ரைன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, எப்படியாவது இந்த F-16 வச்சு அவங்க பாதுகாத்து கொள்ளட்டும் அவங்கள. ஏன்னா இந்த F-16 பாதுகாப்பதற்காக அண்டர் கிரவுண்டில் பெரிய அளவில் விமானங்களை நிப்பாட்டி வைப்பதற்கான தளங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போ இவ்வளோ செய்திகள் சில பொலிட்டிஷியன்ஸ்க்கு கிடைச்ச பிறகு ஒருவேளை பொலிட்டிஷியன்ஸ் வழியாக இது லீக் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி லீக் ஆகியிருந்தாலும் சரி, முக்கியமான சில இடங்களை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் ரஷ்யா. ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வாக அவங்களுடைய உளவாளிகளை வைத்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை சரியாக பயன்படுத்தி வருகிறது. அதனால் எந்த விதத்திலும் ரஷ்யாவை சீக்கிரமாக அழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக ஜாப்ரோசேஷியா தான். இந்த ஜாப்ரோசேஷியா அணுமின் நிலையம் அப்படின்னு சொல்லும்போது அதில் 2 பாகங்கள். ஒரு பாகம் ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, இன்னொரு பாகம் உக்ரைனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஜாப்ரோசேஷியாவுக்கு அதை பார்ப்பதற்காக, அதில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் கண்காணிப்பதற்காக ஒரு தலைவர் ஒருத்தரை வச்சுருக்காங்க. அவர் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உக்ரைன் இதன் மீது தாக்குதலை நடத்தியது, இந்த ஜாப்ரோசேஷியா அணுமின் நிலையத்துக்கு தேவையான முக்கியமான ஒரு பவர் யூனிட்டுக்கு மேலே தாக்குதலை நடத்தியது, அதுவும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. இந்த ட்ரோன் தாக்குதல் வழியாக ஒருவேளை ஜாப்ரோசேஷியா அணுமின் நிலையத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கலாம், இந்த IAEA அமைப்பு தயவு செஞ்சு இதெல்லாம் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃபீஸ், OHCHR அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த OHCHR அமைப்பு கர்கிவ் ரீஜன் எல்லாத்துலேயுமே ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒஃபென்சிவாக மிகப்பெரிய அளவில் ஏர் டிராப்டு பாம்ஸை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க. ஸோ ஏர் டிராப்டு பாம்ஸ் அப்படிங்கிறது ஏர் ரைடு தான். அப்போ ஏர் டிராப்டு பாம்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய மக்களை, சாதாரண மக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். இது ஒரு வார் கிரைமாக நாங்கள் பார்க்கிறோம் என்பது தான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தகவல்.
இந்த தகவலின் போதே ரஷ்யா என்ன செய்கிறாங்க, ஒரு 3லேருந்து 7 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் 3 பிரதர்ஸ், அண்ணன் தம்பி 3 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்குப்பா அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, உக்ரைனுக்குள்ளே போய் ரஷ்யாவினுடைய இராணுவத்தில் சேர்வதற்காக அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. அதனால் உக்ரைன் பார்டருக்குள்ளே போனாங்க. எனவே நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உக்ரைனுக்குள்ளே போய் ரஷ்யாவினுடைய இராணுவத்திலா அப்படின்னு கேட்டால் எஸ். உக்ரைன் டெடிகேட்டடாக ரஷ்யாவுக்குள்ளே ஊடுருவதற்காக ரஷ்யர்கள், விரக்தி அடைந்த ரஷ்யர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக ஒரு யூனிட்டை க்ரியேட் பண்ணி அந்த யூனிட்டுக்காக அவங்க நிறைய ட்ரைனிங் எல்லாமே கொடுத்து மறுபடியும் அவங்களை உளவாளியாக மாற்றி ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களாகவே மாற்றி விடுவார்கள். ஆனால் யாருக்காக வேலை பார்ப்பாங்க? உக்ரைனுக்காக வேலை பார்ப்பாங்க. செகண்ட் வேர்ல்டு வார்லேருந்து இந்த மாதிரியான நிறைய ஸ்பை வேலைகள் எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம், தெரிந்து கொண்டு இருக்கோம். இதெல்லாம் கண்டிப்பாக ரஷ்யாவுக்கும் தெரியும். அப்போ இதில் 3 சகோதரர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, ரஷ்யா புட்டின் அவர்கள் செய்வது சரி கிடையாது அப்படின்னு சொன்னனாலே என்னவோ உக்ரைனுக்குள்ளே போய் அவங்களுடைய அந்த ஒரு ஸ்பையாக மாறி ரஷ்யாவினுடைய படையில் சேருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாகவும் அவங்கள பிடிச்சு இப்போ ஜெயிலில் போட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கடைசியாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிட்டத்தட்ட 150 மில்லியன் மிலிட்ரி அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க. அதில் ஹாக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது, ஹை மொபிலிட்டி ஆர்ட்லரி ராக்கெட் சிஸ்டம் ஹைமாஸ் அப்படின்னு சொல்லும்ல, அதுக்கான அம்யூனேஷன்ஸ் இருக்குது, 155 mm 105 mm ஆர்ட்லரி ரவுண்ட்ஸ் இருக்குது, 81 mm மோர்டார் ரவுண்ட்ஸ் இருக்குது, டியூப் லான்ச்ட் ஆப்டிகலி ட்ராக்டு வயர் கைடட் மிசைல் இருக்குது, ஜாவலின் அண்ட் ATA-4 ஆன்டி ஆர்மர் சிஸ்டம் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நேட்டோ நாடுகள் அடுத்த வருடத்திற்கான உதவியை இப்போதே அறிவித்திருக்கிறார்கள். டோட்டலாக 40 பில்லியன் யூரோஸ், அதாவது 43 பில்லியன் அமெரிக்க டாலர் அடுத்த ஒரு வருடத்தில் உக்ரைனுக்காக மட்டும் நேட்டோ செலவழிக்கக்கூடிய தொகை. இதெல்லாம் இப்போவே ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ரஷ்யா அமெரிக்கா அப்படிலாம் சொல்லும்போது அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தல், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், எனவே ஒருவேளை பட்ஜெட்டை அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நேட்டோ நாடுகளுடைய ஒரு எதிர்பார்ப்புலாம் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நேட்டோவினுடைய அறிவிப்பு இப்போ வந்திருக்கு. அப்போ ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களிடம் கேட்கப்படுகிறது, உங்களுக்கு இந்த டிபேட்லாம் பார்த்தீங்களா, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மற்றும் ஜோ பைடன் அவர்கள், அவங்க 2 பேருக்கும் இடையே நடந்த டிபேட்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது எனக்கான டைம் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஜோ பைடன் அவர்களே அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய அதிபராக ஜோ பைடன் அவர்கள் தான் இருக்க வேண்டும் என்று புட்டின் அவர்கள் ஏன் சொல்லியிருப்பார்? காரணம் இல்லாமல் இருக்குமா? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தால் சரி வராதே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. சொல்லப்போனால் அது ரஷ்யாவுக்கு சாதகமாக மாறும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அதற்கு ஆப்போசிட்டாக ஒரு ட்விஸ்டட் ஸ்டேட்மெண்ட்டாக புட்டின் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது. ஸோ உலக அரசியலில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்வோம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.